திருப்பூர் மாவட்டத்தில் ஜேசிபி வாகனங்களின் உதிரி பாகங்களின் விலை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜேசிபி உரிமையாளர்கள் 5 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர் ஜெரி ஜேசிபி உரிமையாளர் ரமேஷுடன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். டீசல் விலை உயர்வு, ஜேசிபி உதிரி பாகங்களின் விலை உயர்வு போன்ற காரணங்களால் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள ஜேசிபி உரிமையாளர்கள் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட ஜேசிபி வாகனங்களை நிறுத்திவிட்டு தொடர்ந்து 5 நாட்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்து அவர்களிடம் கேட்போம். வணக்கங்க. திருப்பூர் மாவட்டத்தில் ஜேசிபி உரிமையாளர்கள் எல்லாம் சேர்ந்துங்க வண்டி பார்த்தீங்கன்னா வாடகை உயர்வுலேருந்து எல்லாம் நிறுத்திருக்குறேங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரி எச்சாயிடுச்சு, டீசல் விலை எச்சாயிடுச்சு, மறுபடியும் பார்த்தீங்கன்னா வண்டி விலை எல்லாம் எச்சாயிடுச்சு, டிரைவர் சம்பளம் எல்லாம் எச்சாயிடுச்சுங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷமாக பார்த்தீங்கன்னா பழைய விலையிலேயே தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறோம். எது எச்சானாலும் கம்மியானாலுமேங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எங்களால் இதுக்கு மேலே தொடர்ந்து பழைய விலைக்கு ஓட்ட முடியலன்னு சொல்லி போட்டு இப்போ விலை உயர்வு பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லா வண்டியும் ஒரே இடத்துல நிறுத்திக்கிறேங்க மாவட்டம் பூராமே. இப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா முதல் மினிமம் 2000 ரூபா, அதுக்கப்புறம் அவருக்கு 1000 ரூபா வாங்கினுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மினிமம் 3000 ரூபாயுமே, அதுக்கப்புறம் 1400 ரூபா 2வது மணிக்கு வாங்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்குங்க. தங்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு பொதுமக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து ஜெரி.